மலயாளம் வெப் சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நம்ம விருத்தாச்சலம் ஜெயப்பிரியா வித்யாலயா சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளியில் பிளாக் ஷிப் சித்திரம் தொலைக்காட்சியின் காதலர் தினத்தன்று ஒளிபரப்பாகிற இந்த அற்புதமான பட்டிமன்றத்தை இயற்கையையும் இறைவனையும் தமிழ் அன்னையையும் வணங்கி தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்றென்றும் இனிமை சேர்ப்பது காதலா நட்பா, அதாங்க தலைப்பு. இந்த அணி சார்ந்து ஒரு 3 பேர் பல காதல் பண்ணியிருக்காங்கன்னா தப்பாயிரும்ல. ஒரு அண்ணன் சிரிக்கிறார், ஆத்தாடி இவன் பொல்லாத பயலா இருப்பான் போலயே. அப்படி சொல்ல முடியாது. இப்படித்தான் ஒரு தலைப்பு, மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா. திருமணத்திற்கு பின்புன்னு பேசுறவங்களை இவங்க பல திருமணங்கள் பண்ண சொல்ல முடியுமா? பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வாழ்க்கையில இனிமை சேர்ப்பது எது அப்படிங்கிற இந்த தலைப்புல காதலா நட்பா அப்படின்னு இந்த பட்டிமன்ற அறிஞர்கள் விவாதிக்க போறாங்க. இன்னைக்கு அப்படித்தான் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை அவங்க அப்பா கூப்பிட்டாரு, டே தம்பி இங்க வா. பையன் வேகமா வந்தேன். பிப்ரவரி 14 என்ன நாள் தெரியுமா? உடனே பையன் தலையை சொரிஞ்சுக்கிட்டே அப்பாவை பார்த்தேன். என்னப்பா அப்பா போய் இதெல்லாம் கேட்கலாமா? அப்பா மறுபடியும் கேட்டார், டேய் பிப்ரவரி 14 என்ன நாள் தெரியுமா? நீங்க இத்தனை முறை கேட்கறதுனால சொல்றேன்ப்பா, பிப்ரவரி 14 லவ்வர்ஸ் டேன்னு. உடனே அவங்க அப்பா அவன் தலையிலே 4 அடியை போட்டு, பிப்ரவரி 14 கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு கடைசி நாள்ரா, ஒழுங்கு மரியாதையா போய் கட்டிட்டு வான்னாரு. இன்னைக்கு காலம் மாறி இருக்கு. இந்த தலைமுறை பிள்ளைகள் வரைக்கும் காதலும் இருக்கு, நட்பும் இருக்குங்க. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மதிய உணவு இடைவேளையில் மணி அடித்த உடனே தான் சாப்பாட்டை தான் மட்டும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற பிள்ளைகளை நம்ம பார்க்க முடியாதுங்க. தான் நண்பன் பக்கத்து வகுப்பில் படிப்பேன், அன்னைக்குத்தான் அவங்க ஆசிரியர் அந்த பாடத்தை நடத்தியே தீர்வேன்னு விட மாட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவன் மட்டும் அந்த வாசலையே பார்த்துக்கிட்டு இருப்பான், எப்போ வருவேன், என் ஃப்ரெண்டு வரட்டும் சேர்ந்து சாப்பிடுவோம். நண்பனுக்காக காத்திருந்து சாப்பிட்ட அந்த நினைவுகள், திறக்க முடியாத டிஃபன் பாக்ஸை திறந்து கொடுக்கறதுக்குனே கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. எந்த டிஃபன் பாக்ஸாக இருந்தாலும் திறந்துருவேன். இப்படி எல்லா சாப்பாட்டையும் கலந்து சாப்பிட்டு பள்ளி கல்லூரியில் வாழ்ந்த அந்த நட்பை நினைச்சு பார்க்கிற போது தாங்க வாழ்க்கையில் இனிமையாக இருக்கு. இவங்க 3 பேர் அதெல்லாம் கிடையாது. தெரு தெருவா, ரோடு ரோடா, பஸ் ஸ்டாண்டா நாங்கள் காத்திருந்து காத்திருந்து காதல் வளர்த்தோம்யா, அதை நினைச்சா தான் எங்களுக்கு இனிமையாக இருக்குன்னு இந்த 3 பேர். இப்போ இவங்க 6 பேரும் சேர்ந்து என்றென்றைக்கும் வாழ்க்கையில் இனிமை சேர்ப்பது காதலா நட்பா அப்படின்னு பேச போறாங்க. மதிய உணவு இடைவேளையில் மணி அடிச்சோன்னே சாப்பிட்றது சொன்னேன்ல, இப்படித்தாங்க நம்ம ஊர் மதுரைக்கு அந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடத்தில் மத்தியானம் பெல் அடித்தாங்க. எல்லா பையனும் சாப்பிட போனேன், ஒரு பையன் மட்டும் கிளாஸ்லேயே உட்காந்துருந்தேன். அவன் கூட பக்கத்தில் உட்காந்து படிக்கிற பயலுக்கு என்னடா எல்லாரும் சாப்பிட போகிறாங்க, இவன் மட்டும் போகலையே. முதல் நாள் பார்த்தேன் அவன் போல, 2வது நாள் பார்த்தேன் போல, 3வது நாள் கேட்டுட்டேன், ஏன் நீ மட்டும் சாப்பிட போகாமல் இருக்க? ஒன்றும் இல்லை, என் ஊர் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து பல மைல் தொலைவில் இருக்குது. நான் கரெக்டான டயத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் நடக்க ஆரம்பிக்கணும். ஆற்றை கடந்து மலையை கடந்து ஒத்தையடிப்பாத வயல் வழியாக நடந்து வந்தாத்தான் 8:45 பள்ளிக்கூடத்துக்கு வர முடியும். 2 மணி நேரம் நடந்து தான் பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் விவசாய கூலி. எங்கள் வீட்டில் ஒரு வேளை தான் சாப்பாடு. காலைல அவங்க வேலைக்கு போயிடுவாங்களா, ராத்திரி வந்து எங்கள் ஆத்தா சோறு பொங்கினாதான் கஞ்சி, இல்லைன்னா இல்லை. அதனால தான் சாப்பிடாமல் இருக்கேன்னு அந்த பையன் சொன்னால், இதை கேட்ட நண்பனுக்கு மனசு கேட்கலைங்க. நம்ம கூட 1 மணி நேரம் உட்காந்து படிக்கிற நண்பன் டெய்லி மதியம் சாப்பிடாமல் இருக்கேன், நாம் மட்டும் தினமும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர்றோமே, அப்போ நாளையிலேருந்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறேன். அவன் வீட்டில் அவனுக்கு சமைச்சு கட்டி கொடுக்குறது அவங்க பாட்டிகிட்ட சொன்னேன், பாட்டி இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன், மத்தியானம் எனக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடு, நான் பள்ளிக்கூடத்திலே சாப்பிட போகிறேன்னு. பாட்டியும் கேட்ட மாதிரி கட்டி கொடுத்துட்டாங்கங்க. அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே வீடு. மதிய உணவு இடைவேளை பெல் சத்தம் கேட்ட உடனே பாட்டிக்கு ஞாபகம் வந்துச்சு, என் வீட்டிலே சரியாக சாப்பிட மாட்டானே, சிந்தி செதறி கீழே போட்டு சாப்பிடுவேன், சரியாக சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு டிஃபன் பாக்ஸில் கொண்டு போயிருக்கேன், எப்படி சாப்பிடுவேன்? பாட்டிக்கு பையன் எப்படி பேரன் எப்படி சாப்பிடுவான்னு ஏக்கம் நேராக பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்துருச்சுங்க. டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்த அந்த பேரை என்ன தெரியுமா பண்ண, பெல் அடித்த உடனே சாப்பிடாமல் இருந்தால ஒரு நண்பன், அவனையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு டிஃபன் பாக்ஸை திறந்து
மூடியை அவன்கிட்ட கொடுத்து தன் உணவில் சரிபாதி எடுத்து அந்த மூடியில் வச்சு நீயும் சாப்பிடு நானும் சாப்பிட்றேன்னு சொன்னேன். இந்த ஜன்னல் வழியா பார்த்த பாட்டி அன்னைக்கு பேரனை நினைச்சு சந்தோஷப்பட்டா. பின்னால் அந்த பேரனை நினைச்சு தமிழ்நாடே சந்தோஷப்பட்டுச்சு. யார் தெரியுமாங்க அந்த பேரன்? தன்னோடு படிக்கிற நண்பன் மதிய உணவு சாப்பிடலைன்னு கவலைப்பட்டவர் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டு பிள்ளைகள் மதிய உணவு சாப்பிடாம இருக்காங்கன்னு கவலைப்பட்ட கர்ம வீரர் காமராசர் தாங்க அந்த பையன். அப்ப நண்பனுக்கு செய்த உதவி ஒரு நாட்டினுடைய முத்தாய்ப்பான திட்டத்திற்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. யோசிச்சு பார்க்கணும்ல. இப்ப அப்படியே இந்த பக்கம் பாருங்க, எது இனிமை? அதானங்க கேள்வி. காதல்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்ற பேர்கள்ல ரொம்ப முக்கியமானது சலீம், அனார்கலி. ஞாபகம் வருமா? அதெல்லாம் எங்கிட்டு கல்யாணம் ஆனவொன்னு அதெல்லாம் மறந்துடுச்சு. சலீம் அனார்கலி காதல் காட்சியில் ஒரு அற்புதமான இடம் வருங்க. படிக்கிற போது வியந்து போனேன். நம்ம திரைப்படங்களில் காட்டுற மாதிரி ராத்திரி நேரத்தில் அப்பா அம்மா அண்ணனுக்கு தெரியாமல் காதலன் மாடியில் ஏறி காதலியோட சந்தித்து பேசுவானா? திரைப்படத்தில் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி அனார்கலியை சந்திப்பதற்காக தினமும் இரவு சலீம் வீட்டுக்கு போவான். காலையில் சரியாக விடிகிற நேரத்தில், நிலா போகிற நேரத்தில் சலீமை வெளியே அனுப்பிடுவாளாம் அனார்கலி. அப்படித்தான் ஒரு நாள் ரெண்டு பேரும் காதலில் திளைத்து இருக்கிற போது நேரம் போனதே தெரியாமல் ரெண்டு பேரும் காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ திடீர்னு அனார்கலி வானத்தை பார்த்துட்டு நிலா போக போகுது, நிலா மறைஞ்சு சூரியன் வர்ற நேரம் ஆயிடுச்சு, இன்னும் இங்கே இருக்கியே, எங்கள் அண்ணன் பார்த்தா பிச்சு புடுவேன், ஒழுங்கு மரியாதையாக ஓடி போயிருந்தான். இப்போ சலீம் சொன்னா, நாங்கள் அனார்கலியை பார்த்து, அந்த நிலா போயிடுச்சு, ஆனால் என்னோட நிலா இன்னும் போகலையேன்னு சொன்னாங்க.